ஹாய் மக்களே, இன்றைக்கி பார்க்க போகிறது சூப்பரான காரசாரமான மஷ்ரூம் குழம்பு தான். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்தலாம். முதல்ல 4 தக்காளி சுடுதண்ணியில் போட்டு கொதிக்க வச்சிடலாம். இது நல்லா தோல் உறிஞ்சு வரட்டும். அதோட 10 முந்திரி வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா தோல் விட்டு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ் போதும். இப்போ இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தக்காளியை தோல் உரித்து எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாம். வேக வச்ச முந்திரியும் உள்ளே சேர்த்திக்குங்க. இது கூடவே ஒரு துண்டு பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய் தோல் உரிச்சது, 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், 2 டேபிள் ஸ்பூன் தயிர். இது எல்லாத்தையும் நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி. இப்போ தாளிப்பு பார்த்தலாம். தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்குங்க. கொஞ்சம் கூடுதலாகவே எண்ணெய் விட்டுக்குங்க. பிரியாணி இலை 1 போட்டுக்கலாம். 2 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கியது அதை சேர்த்துறேன். இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது ஓரளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் 2லிருந்து 3 பச்சை மிளகா கீறியது, கறிவேப்பிலை 1 கொத்து, இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன். இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிங்க. இதெல்லாம் வதங்கி வந்ததுக்கப்புறமா அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்திக்கலாம். இப்போ தண்ணி எதுவும் விட வேண்டாம். இந்த பேஸ்ட்டை மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்குங்க ஒரு 2 நிமிஷம். நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்திக்குங்க. தனியாத்தூள் 1 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்திட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா ஒன்றா சேர்ந்து நல்லா வெந்து வரட்டும். முந்திரி சேர்த்தி இருக்கிறதுனால அடிப்பத்த ஆரம்பிக்கும். அதனால் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. மீடியமுக்கும் லோவாக வச்சுக்கோங்க. இது நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா 200 கிராம் மஷ்ரூம் சேர்த்துறேன். மஷ்ரூம் வேக வேக தண்ணி விடும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டு நீங்கள் குழம்புக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ சேர்த்திக்குங்க. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்திக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி எந்த அளவுக்கு விட்டுருக்கு. இப்போ மிக்ஸி ஜாரில் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு சேர்த்திக்கலாம். இந்த அளவுக்கு போதுங்க தண்ணி. மஷ்ரூம் 3லிருந்து 5 நிமிஷத்துக்குள்ளே வெந்து வந்துடும். அதனால் அந்த அளவே போதும். இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா வெந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், சூப்பராக மஷ்ரூமும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ தேவையான அளவுக்கு கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். குழம்பு நல்லா திக்காக கிரேவியாக கிடச்சிருக்கு. இந்த அளவுக்கு கரெக்டான ஸ்டேஜுங்க. இப்படி இருந்தால் தான் சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான காரசாரமான மஷ்ரூம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இனி நாம் சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட வேண்டியதான். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் குடும்பத்தோடு என்ஜாய் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.